ஸோ இந்த மதுரையை பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் கமிஷனருக்கு இந்த கோப்பையை வழங்கணும்னு நேரடியாக போகணும் முயற்சி பண்ண நிறைய தடைகள். ஆனால் அந்த தடை அதை உடை அப்படின்றதா நம்மளோட பாலிசியே. ஆனால் என்ன செய்யறோம்னா நேரடியாக கொடுக்கல, அவங்களுக்கு தேவை கப்பு போய் சேரணும். மக்கள் சார்பாக இதை வந்து ஒரு கவன ஈர்ப்புக்காக தான் செய்கிறோம். வேற அந்த கமிஷனர் மேலே நமக்கு ஒன்றும் காழ்ப்புணர்ச்சிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால இதை வந்து கொரியரில் பேக் பண்ணி கமிஷனர் கையில் கொண்டு போய் மதுரை மக்களின் சார்பாக சேர்த்துறோம். தூய்மையற்ற நகரங்களின் பட்டியலில் மதுரை மாநகராட்சி முதலிடம் பிடித்ததால் மதுரையைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி ராஜ்குமார் என்பவர் மாநகராட்சி கமிஷனருக்கு வெற்றி கோப்பையை கொரியரில் அனுப்பி வைத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் தூய்மையற்ற நகரங்களின் பட்டியல் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இதில் இந்தியாவின் முதல் 10 தூய்மை இல்லாத நகரங்களின் பட்டியலில் தூங்கா நகரம், கோயில் நகரம் என பெயர் எடுத்த மதுரை மாநகராட்சி முதல் இடத்தை பிடித்துள்ளதால் மதுரை மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர். புராதான சிறப்பு வாய்ந்த மதுரை இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் மதுரை மக்கள் மிகுந்த வருத்தத்தில் உள்ளனர். இந்நிலையில் தனது வருத்தத்தை தெரிவிக்கும் விதமாக பாஜக வர்த்தக பிரிவு மாநில ஊடக பொறுப்பாளர் ராஜ்குமார் என்பவர் வெற்றி வெற்றி என்ற வாசகத்துடன் மதுரை மாநகர் முழுவதும் போஸ்டரை ஒட்டியுள்ளார். அதில் அமைச்சர்கள் பி. மூர்த்தி, ஆர். பழனிவேல் தியாகராஜன், பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் கைகளில் வெற்றி கோப்பைகளை வைத்திருப்பது போலவும் முதல் பரிசுக்கான கோப்பையை மாநகராட்சி ஆணையாளரிடம் வழங்க உள்ளதாகவும் அந்த போஸ்டரில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் மாநகராட்சி ஆணையாளரிடம் நேரில் வழங்குவதற்கு அனுமதி கிடைக்காததால் அந்த வெற்றி கோப்பையை பாஜக நிர்வாகி ராஜ்குமார் கொரியரில் அனுப்பி வைத்தார். இந்நிலையில் கோவில் மாநகரமான மதுரை தூய்மையற்ற நகரங்களில் முதல் இடத்தை பிடித்துள்ளதால் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மதுரை மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ். வணக்கம். மதுரை மாநகரம் ரொம்ப புகழ் வாய்ந்தது, ஆன்மீக நகரம், தன்னைத்தானே நிர்மாணித்துக் கொண்ட ஒரு மாநகரம். இது தூங்கா நகரம், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம், ரொம்ப பாசத்துக்கு பேர் போன நகரம், 24 மணி நேரம் சாப்பாடு கிடைக்கும்ன்ற ஒரு மரியாதைக்குரிய ஒரு நகரம். அப்படி ஒரு நகரத்திற்கு வந்து 2 நாளுக்கு முன்னாலே ஒரு தலையில இடி விழுந்த மாதிரி மதுரை மக்கள் எல்லாம் வேதனைப்படக்கூடிய ஒரு செய்தி. இந்தியாவில அசுத்தமான நகரம் மதுரை மாநகரம்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு நாங்க வந்து 2 நாளா தூக்கம் இல்லாம புழுங்கிட்டு இருக்கோம். மதுரை மக்கள்லாம் எவ்வளவு ஒரு பாரம்பரியமான நகரத்துக்கு இப்படி ஒரு அவச்சொல்ல வாங்கி கொடுத்த இந்த நிர்வாக சீர்கேட்டை செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மந்திரிமார்கள் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. மத்திய அரசு வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்காக ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்துருக்காங்க. என்ன செஞ்சாங்க அந்த ரூபாயெல்லாம்? தங்களோட சொந்த வருமானத்தையும் சொந்த குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கும் வழியில தமிழ்நாட்டு மக்களையும் சரி, குறிப்பா மதுரை மக்களை இவ்வளவு ஒரு அவச்சொல்லான ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. நாளைக்கு வந்து இது வந்து சுற்றுலா தலமா இருந்தது, ஆன்மீக பூமி. வெளிநாட்டுல இருந்து வருவாங்க, அன்னை தாய் மீனாட்சியை தரிசிக்கணும். அறுபடை வீட்டுல 2 வீடு முருகன் திருப்பரங்குன்றமும் பழமுதிர்ச்சோலையும் இங்க இருக்கு. ஆன்மீகத்துல போய் தேடுவாங்க. மதுரை அப்படின்னு தேடுனா வந்து ஆன்மீக பூமி, இந்த கோயில் இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இனிமேல் கூகுள்ல போய் மதுரைன்னு போட்டா என்ன வரும்? டர்ட்டியஸ்ட் சிட்டி இன் இந்தியா, அசுத்தமான நகரம் இந்தியாவில் அப்படி வரும். இது வந்து எதுல பாதிக்கும்? சுற்றுலா பாதிக்கும், மக்களோட கௌரவத்தை பாதிக்கும். அதெல்லாம் தாண்டி எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. காலையில எழுந்து வீட்டுல இருந்து ஆபீஸுக்கு போகணும்னா பாத்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல வந்து பாதாள சாக்கடை நிரம்பி வழிகிற இடத்த தாண்டி பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஒரு ரோடு கூட ஒரு பள்ளம் இல்லாம இல்ல. எங்க பார்த்தாலும் பள்ளம் மேடு தான் இருக்கு. ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு. அவர் வரும்போது மட்டும் சிமெண்ட் ரோடு போடுறாங்க, சாக்கடையை பேனர் கட்டி மறைக்கிறாங்க. நீங்க மட்டும்தான் வாழணும், நாங்கெல்லாம் இப்படி வந்து ஒரு சமூக சீர்கள், இந்த மாதிரி சுகாதாரம் இல்லாத இடத்துல நாங்க வாழணும், ஓட்டு போட்டதுக்காக நீங்க எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு இது. இந்த பரிசுக்கு நாங்க ஏதாவது பரிசு தரணும்னா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வந்து, ஏன்னா அரசியல்வாதிகள் நீங்க வந்து எதை கொடுத்தாலும் நடிச்சுட்டு போயிருவீங்க, சிரிச்சுட்டு போயிருவீங்க. எதை பத்தியும் இந்த மதுரை மாநகரத்துக்கு பொறுப்பானவர் வந்து மதுரை கார்பரேஷன் கமிஷனர் அவங்களுக்கு காலையில கொண்டு போய் இந்த முதல் பரிசுக்கான கோப்பையை மதுரை மக்களின் சார்பாக கொண்டு போய் கொடுக்கணும் நாங்க எல்லாம் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா காவல்துறையினால் அடக்குமுறை, அந்த ஆளுங்கட்சியின் வேகத்தில் விரட்டுறது, இந்த விரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்படுற ஆளுகள் கிடையாது. ஏன்னா நாங்க இருக்கிற இடம் அப்படி, இருக்கிற கட்சி அப்படி, நாங்க இருந்த வம்சம் அப்படி. மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கான். இதனால இந்த அடக்குமுறையில நாங்க இது பண்ண மாட்டோம். அதனால என்ன பண்ணோம், நாங்க போய் கொரியர்ல வந்து அந்த கப்பை வந்து கார்பரேஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டோம். நேரடியா கொடுக்க முடியல, ஆனா நாங்க நினைச்ச இந்த கோப்பையை வந்து உங்க கையில வந்து சேர்த்துட்டோம்.
இது எப்படின்னா உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான இல்ல, நாங்க அசிங்கப்பட்டுட்டு எங்க வேதனை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாங்க இதை இது ஒரு முன்னெடுப்பா நான் செஞ்சிருக்கேன். மதுரை மண்ணின் மகனாக என்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி செஞ்சிருக்கேன். மதுரை மக்கள் 15 லட்சம் பேர் இருக்கீங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தீங்க. இது நீங்க இந்த எதிர்ப்பை நீங்க எப்படி செய்ய போறீங்க? ஓட்டு வரும்போது பாப்போம் அப்படின்னு அன்னைக்கு மறந்துடுவீங்க. அதனால தயவு செய்து மதுரை மக்களே, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அரசியல்வாதிகள் வருவாங்க, எம்எல்ஏ வருவான், மந்திரி வருவான், பாராளுமன்ற உறுப்பினர் வருவாரு, மாமன்ற உறுப்பினர், பாக்குற இடத்துல ரொம்ப சந்தோஷங்கயா, வணக்கம், மதுரைக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க, வெல்கம், சூப்பர்னு சொல்லிட்டு போயிருங்க. இதுதான் அவங்களுக்கு நீங்க தரப்போற பரிசு. இப்போதைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு வேட்பாளர் ஒருத்தர் இருக்காரு, ஜெயிச்சிருக்காரு 2 தடவை எம்பியா. அவர் உலகத்துல உள்ள எல்லா டேட்டா பேஸும் பேசுவாரு. குஜராத் அப்படி, அங்க இப்படி, இங்க எப்படின்னு பேசுவாரு. உனக்கு ஓட்டு போட்ட மதுரை மக்கள் எப்படி வாழ்ற போத பாருப்பா, அதுக்கப்புறம் நீ தொலைநோக்கு பார்வையில பாரு. நீ வாங்கின காசுக்கும் நீ இருக்கிற அடிமைத்தனத்துக்கு நீ விசுவாசமா இருக்கிற காட்டில உனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது நீ விசுவாசமா இருக்க பழகிக்கங்க. நீங்க மதுரை மக்களே, மண்ணின் மகனாக நான் சொல்றேன், நம்ம பட்ட அவமானத்தை, இவங்க நமக்கு கொடுத்த பரிசை அடுத்த வருடம் 2024 தோல்வின்ற பரிசை நீங்க கொடுக்கலன்னா ஆண்டாண்டு காலத்துக்கு தலைமுறைக்கு இந்த அவச்சொல் நமக்கு இருந்துட்டே இருக்கும். மதுரை அசுத்தமான நகரம், மதுரை மக்கள் அசுத்தமானவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்று என் மனப்பூர்வமாக உங்களிடம் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். மாநகரம் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் சரிவர வேலை செய்யல. நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வாங்குற சம்பளம், ஏன்னா இது தனியார் அமைப்பிட கொடுத்துட்டாங்க. குப்பை அள்ளுறதை தனியார் அமைப்பிட கொடுத்து அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பத்தல. அதனால அவங்க ஆதாயம் தரக்கூடிய குப்பையில மட்டும் எடுத்துட்டு போயிடுறாங்க, மற்ற குப்பையெல்லாம் போயிட்டு போட்டு போயிடுறாங்க. நிறைய ஸ்கூல் வாசல்ல பிள்ளைகளுக்கு எல்லாம் குப்பையா கிடக்கு. ஏன்னா காலையில உணவு போடுறோம், சுகாதாரமான சாப்பாடு கொடுக்குறோம்ன்றாங்க. எப்ப சுத்தமா இருந்தா தானே சாப்பிட்ற சாப்பாடு எதிர்ப்பு சக்தியா கன்வெர்ட் ஆகும். அந்த அடிப்படை அறிவு கூட அவங்க யாருமே இல்ல. பள்ளமேடு இருக்கு, சாலை வசதி எப்படி சரி பண்ணணும், ஸ்மார்ட் சிட்டி பிளான், அது என்ன போச்சுன்னு தெரியல, அதை நம்ம பேச வேணாம். ஒரு ரோடு போட்டாங்கன்னா அந்த ரோடுக்கு 3 வருஷத்துக்கான டெப்ரிசியேஷன் 3 வருஷம் 5 வருஷம் வச்சிருப்பாங்க. 5% 10% அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, மராமத்து பணி பார்க்கணும்னு. ஆனா எந்த மராமத்து பணியும் எங்கேயுமே பார்க்கறது கிடையாது. தூய்மை பணியாளர்கள் தனியார் அந்த தனியார் நிறுவனம் சரியா நடத்தாதனால அவங்க நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வாங்கின காசுக்கு வேலை பார்க்கறாங்க. நம்பர்ஸ் கம்மியா இருக்காங்க. ஒரு ஏரியால குப்பை இவ்வளவு இருக்கு அப்படின்னா அதுக்கு எத்தனை நம்பர்ஸ், எத்தனை பேர் அதை எடுக்கணும்ன்ற அந்த புரிதல் இல்லாம இவங்க ஏதோ கணக்குக்கு அவங்க போட்டுட்டு அவங்க எல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து நாங்க மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு குடும்பம், ஒரு கட்சி வாழணுன்றதுக்காக மொத்த தமிழ்நாட்டையும் அழிச்சிட்டு இருக்காங்க இவங்க. இதுல இருந்து நம்ம விழிச்சுக்கணும்ன்றதுதான் வேற பெரிய விஷயம். இது ரெண்டாவது குப்பைக்கு வரி வாங்குறீங்க, வீட்டுக்கு வரி வாங்குறீங்க, சாலைக்கு வரி வாங்குறீங்க. மத்திய அரசு வரி கொடுக்கலன்னா கத்துறீங்க. ஆனா அவங்க கொடுக்குற காசை தெளிவா சொல்றாங்க, இத்தனை பைசா கொண்டு நாங்க கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வாங்கின வரிக்கு என்னைக்காவது கணக்கு சொல்லியிருக்கீங்களா நீங்க? ஏன்னா வரியை கூட்டினீங்க, மதுரையில வரி ஊழல்னு சொல்லி 200 கோடி உங்களோட சுகாதார குழு, கவுன்சிலர், மேயர் எல்லாருமே நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனா எதுக்காக எடுத்தீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லல. எவ்வளவு களவாண்டாங்கன்னு சொல்லல. இவ்வளவு களவாண்டும் எங்களை நீங்க சந்தோஷமா சுகாதாரமா வச்சுக்கலைன்னா இதுக்கு மதுரை மண்ணின் தாய் மீனாட்சி உங்களுக்கு படிப்பினையை போட்டுவார். ஆனா தாய் மீனாட்சி மெதுவா செய்வாங்க. மதுரை மக்களே எல்லாரும் நெஞ்சார்ந்த வேண்டுகோளா வைக்கிறேன், 2026 இவங்களுக்கு தோல்வியை பரிசா கொடுத்தால் மட்டும்தான் இந்த பாவம், நம் செய்த பாவத்திலிருந்து, இவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு நல்வாய்ப்பாக இருக்கும் என்பதே உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். மாநகராட்சி ஆணையருக்கு கப்பு அனுப்பியிருக்கோம். காலையில ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பிச்சிருக்கேன். காலையில 10 மணிக்கெல்லாம் நான் சொன்ன டயத்துக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா நான் சொன்ன கடமையை, சொன்ன நேரத்தை கரெக்டாக காப்பாத்திட்டேன். நீங்க மக்களை நல்லபடியா காப்பாத்துங்க.